எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரே மகிழ்ச்சி. நம்மளுடைய மார்க்கெட் ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு ஃப்ளாட்டாக தான் இருக்கான். ஆனால் உலக மார்க்கெட்டுகள் எடுத்து பார்த்தா பாவம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல இண்டெக்ஸ் எல்லாம் 1% பக்கமெல்லாம் காலி. என்ன காரணம், யார் இதுக்கு காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அமெரிக்காவினுடைய FOMC மினிட்ஸ் வருது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் இன்னுமே கட்டுப்படலை, அந்த மாதிரி ஒரு ஹாக்கிஷ் வியூ தான் அவங்க எடுத்திருக்காங்க. இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அவங்க பொருளாதாரத்தில் பெருசாக பணத்தை உள்ள பொருளை விட மாட்டாங்க இந்த வருஷத்தில் அப்படின்றதா அதனுடைய சாராம்சம். இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்ட உடனே வேர்ல்டு மார்க்கெட்டில் ஏகப்பட்டது குப்புறப்படுத்து பிளட் பாத் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஆளுகளை ஏற்கனவே போட்டு அடி சப்புன்னு லெஃப்ட் அண்ட் ரைட் கடந்த 10 நாளாக வாங்கிட்டதுனால நம்ம மார்க்கெட் ஏதோ தப்பித்தவறி இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. நீங்கள் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் -40 இருக்குல்ல, இப்போ நீங்கள் பார்க்கலாம். பட் உண்மைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டு மற்ற இண்டிசஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மிட் கேப் ஆகட்டும், அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஆகட்டும், அந்த இண்டெக்ஸ் எல்லாம் இன்னைக்கு சிரிச்சு சந்தோஷமா இருக்கா. கண்டிப்பாக இதனால இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு சிறிய மகிழ்ச்சி என்பது வருது. பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்ற மாதிரியே ட்ரம்ப் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் என்பது கிடையாது. இந்தியா உலகத்திலேயே ஹையஸ்ட் டேரிஃப் சில ப்ராடக்ட்களுக்கு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆகும் பொழுது மிகப்பெரிய வரி விதிக்கிறதுல இந்த இந்தியா பெரிய ஆளு. அப்போ நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சார்ஜ் பண்ணுறீங்களோ அதே அமௌண்ட்டு தான் நானும் சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலும், ஃபார்மா, செமிகண்டக்டர், இன்னும் பல ப்ராடக்ட்களுக்கு 25% பக்கம் நாங்கள் அடிஷ்னல் கட்டணம் டேரிஃப் போடுவோம் அப்படின்றதுனாலையும் நம்ம மார்க்கெட் எந்திரிக்க முடியாமல் நீட்டி படுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிறிய இன்பம் கூட இல்லை, ஒரு 10 days மூவிங் ஆவரேஜ் கூட இன்னும் தாண்ட முடியாமல் இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாங்க, கிளீனாக சொல்லிட்டாப்ல, இந்தியாவுக்கு இதில் எக்ஸம்ஷன் இல்லை. நீங்கள் என்ன டேரிஃப் போடுறீங்களோ அதே தான் நாங்கள் போட போகிறோம். அதை விட அதிகம் இல்லை, அதை விட குறையும் இல்லை. அதனால இந்தியாவுக்கு எந்த விதமான எக்ஸம்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. வேணும்னா நீங்க எங்ககிட்ட வாங்குற ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு எக்ஸம்ஷன் தர்றோம், நீங்க எங்களுடைய டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க. அதே சமயம் நீங்க ரஷ்யாவோட பண்றதையும் நாங்க எதுவும் சொல்லல. இதே சில நாடுகள் இருக்கு, அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கும் பொழுது அமெரிக்கா டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸை தராம இருக்கிறதுலையோ அல்லது ஏதாவது ஒரு சாங்ஷன் போடுறதுலையோ குறியா இருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. பட் டேரிஃப்ஸ் ஒன்றும் கிடையாது, இருக்கிற பைசாவை பாக்கி எல்லாம் எடுத்து கட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஆஹா நண்பர்களே, நம்ம இந்தியா சாஃப்ட்வேர் சர்வீஸ்ல மென்மேலும் வளர்ந்துகிட்டே போகுது. எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. அதாவது கூகுள் எவ்வளவு பெரிய கம்பெனி, அவங்க எத்தனை இடங்கள்ல பெரிய பெரிய ஆபீஸ் வச்சிருக்காங்க. அது மாதிரியான ஒரு பெரிய உலகளவில் இருக்கக்கூடிய பெரிய ஆபீஸ்கள்ல முக்கியமான இன்னும் பெரிய ஒரு ஆபீஸாக ஆனந்தா அப்படின்ற நேம் வச்சு ஒரு பில்டிங்கை கட்டியிருக்காங்க. அதை நேற்று ஓப்பனும் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி. நண்பர்கள், இந்த சமயத்தில் 2 சந்தோஷமான செய்தி. இன்னைக்கு வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற கம்பெனி 4% ஏறி இருக்கா. இந்த ஆர்ச்சிட் ஃபார்மா அப்பர் ஃப்ரீஸ் ஆகி 5% ஏறி இருக்கா. என்ன காரணம்னா, அதில் வந்திருக்கக்கூடிய சந்தோஷமான செய்திகள். திடீர்னு சர்ப்ரைஸாக ஒரு இன்ஸ்பெக்ஷன், US FDA இன்ஸ்பெக்ஷன், அதை சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஆர்ச்சிட் ஃபார்மா அப்படின்ற செய்தி வந்த உடனே அவன் இன்னைக்கு 5% அப்பர் ஃப்ரீஸ் ஆகிட்டான். அதே மாதிரி இந்த வாரி எனர்ஜிஸ்க்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது, சப்ளை ஆஃப் சோலார் மாடல்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டர் கிடைச்ச உடனே அவனு இன்னைக்கு சந்தோஷமாக கிட்டத்தட்ட 4% ஏறி வந்துட்டான். ஆனா இப்படி ஒரு நாள் ஏறினதுல எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது நண்பர்களே. ஒருத்தருடைய போர்ட்போலியோ எல்லாமே கும்பா குட்டிகளா இருந்தா அவருக்கு எப்படி சந்தோஷம் வரும்? ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்த ஆர்ச்சிட் ஃபார்மா ஏறி இருந்தாலும் கடந்த 6 மாதங்கள் என்ன பண்ணியிருக்கான், 1 மாதங்கள் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க. மிக வேகமான இறக்கம். 47% இந்த ஆர்ச்சிட் ஃபார்மால கடந்த 1 மாசத்துல காலி. வாரி எனர்ஜிஸ்னு ஒருத்தன், அவன் இன்னைக்கு ஏறி இருக்கலாம் 5%, இருந்தாலும் சமீபத்தினுடைய வீழ்ச்சி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 10% காலி. இந்த கல்யாண் ஜுவல்லரி கொடுமை, இவன்லாம் 800 ரூபாய் ரேஞ்சில் இருந்தான், எவ்வளவு வேகமாக குறைந்து 400 ரூபாய் பக்கத்தில் வந்தான் தெரியுங்களா? டாடா மோட்டர் அதே மாதிரி தான், கடந்த 6 மாசத்துல 40% காலி. இந்த ஐடிஐ எல்லாம் இவன் எதுக்கு ஏறினான்? கடந்த 1 வருஷத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா இவன் எதுக்கு அடிவாரத்திலிருந்து 200 ரூபாய் ரேஞ்சில இருந்து எண்ணத்துக்கு 600 ரூபாய் போனான், போயிட்டு அப்படியே ஒரு சரிவு. இந்த RBL பேங்க்ல எதுக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஏங்க, 1 வருஷமாக ஒரு மேல இருந்து ஒரு பந்த தூக்கி போட்டா கூட அவன் ஒரு 10-15 இடம் ஒரு வால்டிலிட்டி எந்திரிச்சு குதிப்பானுங்க. ஆனா ஒரு குதிக்காத ஒரு பங்கு கடந்த 1 வருஷத்துல அப்படியே கீழே போய் குப்புன்னு உளுந்த பங்கு எது அப்படின்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அதுல இந்த RBL பேங்க் ஷேர் பிரைஸும் ஒண்ணு. ஸோ அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் பூரா நம்மளுடைய போர்ட்போலியோ ஆக்கிரமிச்சிருந்தா எப்படி அதுல ஒரு சந்தோஷம் வரும்? இன்னைக்கு ஏறி இருக்கான இவனுங்கெல்லாம் சில பங்குகள்லாம் இன்னைக்கு ஏறி இருக்கு. பட் மொத்தத்துக்கு எடுத்து பார்த்தா எல்லாம் கும்பா குட்டிக்கு தானே.
அதனால ஒரு நாள் இப்படி அப்பர் ஃப்ரீஸ் ஆகிறதெல்லாம் கணக்கு கிடையாது, தொடர்ந்து ஏறணும். அதே சமயம் போர்ட்போலியோல இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுமே ஏறணும். ஒருத்தர் ஏறி ஒருத்தர் இறங்கினா 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த போர்ட்போலியோ ஒரு பெயின்ஃபுல் போர்ட்போலியோவா தான் இருக்கும். இதெல்லாம் விட்டு தவிர்த்து வெளியே வரணும்னா பெரிய பெரிய இண்டெக்ஸ்கள்லயே டைரக்டா போய் பணம் போடுறதா நல்லது. ஏன்னா இண்டெக்ஸ்கள்லாம் அந்த டைவர்சிஃபிகேஷன்லாம் மேனேஜ் பண்ணிடுவாங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் இந்த மாதிரி நம்மளுடைய போர்ட்போலியோவை மோசமாக்கி விட்டது யாரு, அதெல்லாம் எந்த செய்திகள், அந்த செய்திகள் எப்பதான் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போர்ட்போலியோ கும்பப்பாடி விடக்கூடிய முக்கியமான செய்திகள்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் அவர்கள் வருகைக்கு பின் அவர் அறிவிச்ச டேரிஃப்ஸ் தான். ஸோ இது ஏப்ரல் டு மே மாசத்துக்குள்ள இது க்ளோஸ் ஆயிரும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்த ஷாக் அப்சர்வ் பண்ணி அந்த நியூஸ் முடிஞ்சிரும் அப்படின்றது ஒரு செய்தி. ஸோ இது ஒரு க்ளோஸ் ஆகக்கூடிய பேட் நியூஸ் தான். இன்னொரு 4-5 மாசம் மேபி இருக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த எஃப்ஐஎஸ் ஃப்ளோ அப்படின்றதும் மேலே போறதும் கீழே போறதுமாக அதுவும் வந்து ஒரு முடியக்கூடிய பிரச்சனை தான். அவங்க என்ன காலம்பூரா இன்னும் 40 வருஷத்துக்கு இந்திய மார்க்கெட்டில் வித்துக்கிட்டேவா இருக்க போறாங்க. ஆனால் எது முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த Q3 ரிசல்ட் அது சரியில்லை அப்படின்னா அடுத்தது Q4 ரிசல்ட்டில் என்ன ஆகும், Q4 ரிசல்ட் சரியில்லைன்னா அடுத்தது Q1 ரிசல்ட் என்ன ஆகும். ஸோ இப்படி முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுல இந்த ரிசல்ட் ஒன்று இருக்கு. அதே மாதிரி இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ், யூஎஸ்டி ஐஎன்ஆர் பேர்னுடைய வீக்னஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அப்போ முடியாத பிரச்சனைகள் அப்படின்னா இந்த 3 தான். இந்த 3மே எப்போ முடியும்னா நம்மளுடைய பொருளாதாரம் எக்கனாமி பழையபடி பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு ஒரு 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி நம்மளுடைய கவர்மெண்ட் கிட்ட இருந்தோ அல்லது பிரைவேட் கம்பெனி போய் ஒரு 40,000 கோடி 50,000 கோடின்னு பணத்தை புரட்டி அவங்க புதுசாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் பொழுதுதான் இது போன்ற நீண்டகால பிரச்சனைகள் என்பது முடியும். அந்த மாதிரி சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிக்க வேண்டியதுதான். நண்பர்களே, நியூஸ்கள் வந்தோ நியூஸ்கள் வராமையோ பல்வேறு பங்குகள் திடீர்னு ஏறுவான். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வின்லெஸ் பயோடெக்னு ஒரு பங்கு அவன் மேல் நோக்கி ஏறி இருக்கான் 15% பக்கம். ஐஆர்இடிஏ போன்ற பங்குகள்லாம் ஏறான். ஏன்னா அதில் ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கு, F&Oல புதுசாக சேர்த்த போறாங்க, ஐஆர்டிஏ டாடா டெக் போன்ற பங்குலாம் சேர்த்துறாங்க அப்படின்ற செய்திகள் வரும்பொழுது ஸ்டாக்குகள் மேலே ஏறான். அப்போ அது யாருக்கு உபயோகம்? திடீர்னு ஒரு 15% 20% ஏறான்னா யாருக்கு உபயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 கான்செப்ட் இருக்கு. அவன் மேபி டெய்லி வாங்கி வாங்கி ஆவரேஜ் பண்ணியிருந்தான், ஒரு எஸ்ஐபி வழியாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, அல்லது கரெக்டாக ஒரு லோ பக்கத்தில் ஒரு டபுள் பாட்டம் பக்கத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் பக்கத்தில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றவங்களுக்கு தான் அது வந்து ஒரே நல்ல சந்தோஷமான செய்தியாக இருக்கும். மற்றபடி ஏற்கனவே முதலீடு பண்ணி வச்சவங்களுக்கெல்லாம் எப்போ அது பழைய ரேட் வருதோ அப்போதான் சந்தோஷம் என்பது வரும். நண்பர்களே, 2 முக்கியமான செய்தி இருக்கு. ஒன்று, இந்த சைண்ட் அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாதாளத்தில் கிடக்குது பாவம். இந்த சமயத்தில் என்ன ஒரு செய்தி வருதுன்னா, அந்த கம்பெனிக்கு மிஸ்டர் சுகமல் பானர்ஜி அவர்களை வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராகவும் சிஇஓவாகவும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தி வருது. இனிமேல் இவருடைய தலைமையில் எப்படி இந்த பங்கு இருக்கும், ஷேர்னுடைய பிரைஸ் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி HFCL அப்படின்ற கம்பெனியில் இன்னைக்கு 2% மேல் நோக்கி இருக்கான். அதுலேயும் ஒரு சந்தோஷமான செய்தி வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிக்கு 2500 கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டர் BSNL இருந்து கிடைச்சிருந்தது. அதிலிருந்து இன்னும் கண்டினியூஷனாக இவங்களுக்கு இன்னொரு ஆர்டர் என்ன கிடைச்சிருக்கு, ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க தான் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி அப்படின்ற மாதிரி ஒரு இது கிடைச்சிருக்கு. இங்கே தான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். சமீபத்தில் எத்தனையோ கம்பெனிகள் Q3 ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அது சில பேர் வந்து போன குவார்ட்டரோட லாபத்தோட டொயின்னு குறைஞ்சு கொடுத்துருந்தாங்க, சில பேர் நஷ்டத்துக்கே கூட போயிருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த HFCL அப்படின்ற ஷேர் தற்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய சேல்ஸ் என்பதை தொடர்ந்து நிலையாக நிறுத்தி வச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். அதே மாதிரி அவனுடைய ப்ராஃபிட் என்பதையும் தொடர்ந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் அவன் எந்த விதமான ஷாக்கும் கொடுக்கல. எங்கே ஷாக் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ப்ரைஸில் தான் ஷாக்கு கொடுத்தான். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 50% காலி. 160 ரூபா பக்கம் இருந்தவன் தான் இந்த HFCL. கடைசியில் பார்த்தா இப்போ மார்க்கெட்டினுடைய சரிவினால 90 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இதுதாங்க இந்த HFCL மற்றும் சிஎன்ட் பற்றிய முக்கிய செய்திகள். நண்பர்களே, இந்த FIS DIS தகவல்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆளுக தொடர்ந்து DIS பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்போ இந்த மாசத்தினுடைய தொடக்கத்தில் 4 பிப்ரவரி அன்னைக்கு ஒரு இடம் 430 கோடி வித்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பணம் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. DIS எவ்வளோ விற்கிறாங்களோ அதை விட 5000 கோடி அதிகமாகவே கூட இந்த பிப்ரவரி மாதத்தில் பணம் போட்டுட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் பார்க்கும்பொழுது நிஃப்டி கடந்த ஒரு மாதத்தினுடைய ரிட்டர்ன் என்பது பார்க்கும்பொழுது இப்போ வரைக்குமே ஒரு 400 பாயிண்ட் மைனஸில் தான் இருக்கு. சரி பாப்பையா, நீங்க எவ்வளவு தூரம் தான் வித்து தள்ளிட்டே இருக்கீங்க அப்படின்றத பார்க்கத்தானே போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான்.
நண்பர்களே, ரெண்டு சந்தோஷமான செய்தி. தாமஸ் குக் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 11% ஏறி இருக்கா. அப்படி என்னப்பா நீ சாதிச்ச அப்படின்னா அதில் ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி இவங்க கொரியா டூரிசம் ஆர்கனைசேஷன் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்றது போடுறாங்க. இந்த நியூஸை வச்சுக்கிட்டு இன்னைக்கு 11% பாசிட்டிவாக மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த இந்தியா கிளைகால்ஸ் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு பாசிட்டிவ் மொமெண்டம்ல இருக்கா. இவனுக்கு என்ன ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எத்தனால் சப்ளை பண்ணுறதுல 1264 கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டர் அப்படின்றது கிடைச்சிருக்கு. இதில் ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா கிளைகால்ஸ் அப்படின்றதனுடைய சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட் அப்படின்றது எடுத்து பார்த்தோம்னாக்கா மற்றவங்கெல்லாம் கம்மியாக லாபம் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஆனால் இவனுடைய லேட்டஸ்ட் வருமானம் என்பது 57 கோடி. அது போன குவார்டரை விடவும் அதிகமாகவும், போன வருஷத்தினுடைய குவார்டரை விடவும் அதிகமாகவும் ஒரு நிலையான வருமானம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கான். ஏய் குஜிலி குட்டி, என்ன இன்னைக்கு லேசா சந்தோஷம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய இண்டெக்ஸ்கள் இப்போவும் அது +1% +1.25% ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் எல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் பயங்கரமாக விழுந்து கிடந்தான். அவன்லாம் இன்னைக்கு 1% ஏறி இருக்கான். இதுக்கு பேர் ஷார்ட் கவரிங்கா அல்லது இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு கடந்த 2-3 நாளில் பார்க்கும்பொழுது இன்னைக்கு தான் மார்க்கெட்டில் கொஞ்சோண்டு சந்தோஷம் என்பது வந்திருக்கு. இப்படியே தொடர்ந்து ஒரு 10 நாள் மேல் நோக்கி ஏறி வந்துருச்சுன்னா வீட்டமாயிட்டு நான் நல்ல பேர் வாங்கிடுவேன். இப்போதைக்கு என் பேர் நாரி கிடக்கு. எல்லாம் இந்த நிஃப்டி பார்த்து விட்ட வேலை தான். இவன் மட்டும் இல்லை, அந்த ட்ரம்ப் அவர்களுடைய பாலிசி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என் மானமே போச்சு அப்படின்ற மாதிரி என் வீட்டில் ஒரே இதாக இருக்கு. எனிவே, ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய தொழில் என்பதே இறங்குவதும் ஏறுவதுமாக தான் இருக்கும். மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கும். இந்த சமயத்தில் ரொம்பவுமே வேகமாக கீழே இறங்கி நம்மளுடைய மானம் மதிப்பு எல்லாத்தையும் தூக்கி விட்ட பங்குகள் எது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு வச்சிங்களேன், இந்த நாட்கோ ஃபார்மான்னு ஒரு ஷேர் கடந்த ஒரே மாசத்துல 40% காலிங்க. சன்ஃபார்மான்னு ஒரு ஷேர், அவனுக்கு கடந்த ஒரு மாசத்துல இவன் பெரியால் 6% இறங்குறான். ஏன்னா மார்க்கெட் இறங்கும் பொழுது டிஃபென்சிவ் ரிலேட்டடான பங்குகள்னா அவன் எல்லாம் முன்னாடி நிற்பான். பட் அவனே 6% கவுந்து படுத்திருக்கான் கடந்த ஒரு மாசத்துல. கடந்த 6 மாதத்துல பார்க்கும்பொழுது அப்பவும் ஒரு 5% காலியாயிருக்கு. இந்த அட்வான்ஸ்டு என்சைம்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா கடந்த 5 நாட்கள் இறங்கியிருக்கு. கடந்த ஒரு மாதத்தில் 13% இறங்கியிருக்கு. 6 மாதத்தில் பார்க்கும்போது 35% இறங்கி கிடக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பங்குகள் மிக வேகமாக குப்புற விழுந்ததுன்னா யாருக்குமே அங்கே மரியாதை மானம் என்பதே கிடைக்காது. நண்பர்கள், இந்த சமயத்தில் பாருங்க பெரிய ஆளுங்க எப்படி டபக்குன்னு சேஞ்ச் ஆகுறாங்க பாருங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எதாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் அல்லது எதாக இருந்தாலும் சரி, ஏதாவது சரியில்லைன்னா டக்குன்னு எப்படி ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்க பாருங்க. சமீபத்தில் உபர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்டோக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்க வேண்டியதில்லை ஒரு ரைடு, அதுக்கு பொதுவாக நீங்கள் எங்ககிட்ட வாங்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து ஷேர்ஸ் மாடலில் வாங்கிக்கிங்க, அதுக்கு உண்டான அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துருங்க. மற்றபடி இது வந்து கிட்டத்தட்ட அந்த பிளாட்ஃபார்மை இவங்க ரெண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான், வர்ற வருமானத்தை நீங்கள் வச்சுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஷிஃப்டிங் பண்ணுறாங்க. எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? இந்த உபர் ஒரு காலத்தில் வரும்போது நம்ம இந்தியர்களுக்கு பெருசாக அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்றதுலாம் தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ஜொமேட்டோன்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க. இந்த உபர் மாதிரியே எங்கள் திருப்பூர்லேயே ரெட் டாக்ஸின்லாம் ஒன்று இருக்குது. அது மாதிரி நம்ம ஆளுங்களும் உள்ள களத்தில் இறங்கணுன்னே இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்க பாருங்க. ஸோ நம்ம இந்தியர்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் பண்ணி கொடுக்கணும். அது வரைக்கும் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். பட் ஒன்ஸ் ஒரு ப்ராடக்டை நம்ம பார்த்து பழகிட்டோம்னா அப்புறம் நம்ம தான் அதில் கிங்கு. நம்மளை பார்த்து புதுசாக வந்தவங்க பழைய ஆளுகள்லாம் பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நண்பர்களே, இருக்கிறதுலே 2 முக்கியமான விஷயம். ஒன்று, தப்பு பண்ணுறவன் புதுசாக கண்டுபிடிச்சி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை ஆட்டை போடுற மாதிரி இப்போ இத்தனை நாள் வந்து கவர்மெண்ட்டே நம்ம யாருக்காவது கால் பண்ணும்பொழுது ஏமாந்துடாதீங்க அப்படின்ற, உங்களையெல்லாம் யார் ஹவுஸ் அரெஸ்ட்லாம் யாரும் பண்ண முடியாது, டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக ஏமாத்திரம் எப்படி கண்டுபிடிச்சிட்டான்னா, நம்மளுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு தாங்க இந்த நம்பர் கொடுத்தாரு, அவருடைய ஃபோன் ஏதோ ப்ராப்ளமாமா, இருங்க அவருக்கு வந்து அவர் இன்னொரு செகண்ட் லைனில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு கால் பண்ணி காலை மெர்ஜ் பண்ணுறாங்க. மெர்ஜ் பண்ணும்பொழுது அந்த வர்ற கால் வந்து நம்ம ஃப்ரெண்டுடைய கால் இன்னொரு நம்பரில் இருந்து இல்லை, அந்த பேங்கிங் டீட்டெயில்ஸ் கேட்கக்கூடிய ஒரு இது. அப்போ நம்ம பார்த்துக்க தேவை எஸ் ஆமாம் ஓடிபி அப்படின்னு ஏதாவது ஒரு தகவலை பகிர்றோம்னு வச்சுங்களேன், நம்மளையே அறியாமல் டக்குன்னு பணத்தை தூக்கிட்டு போயிடுறாங்க. இதுதான் இந்த கால் மெர்ஜிங் ஸ்கேம். ஸோ யார் என்ன கால் பண்ணாலும் நம்மளை செகண்ட் லைனில் வைக்கிறானுங்க அல்லது இந்த காலிஸ் ரெக்கார்டிங் அப்படின்னு ஏதாவது ஒன்று வந்ததுனாவே அது ஒரு சஸ்பீசியஸ் தான். சரிங்க நண்பர்களே, இந்த 2025 பிறந்ததுலேருந்தே எதுவும் சரியில்லை. ட்ரம்ப் அவர்கள் வந்தார், அது போக நம்மளுடைய Q3 இருக்குது, வெளிநாட்டிலிருந்து நம்மளுக்கு பிரச்சனை, உள்நாட்டிலையும் பிரச்சனை, அதே மாதிரி பட்ஜெட்டுக்கு அப்புறமும் எதுவும் பெருசாக எந்திரிக்கல. ஆக மொத்தம் இப்போதைக்கு என்ன நடந்திருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, BSE 500 இண்டிசஸ் வந்து கிட்டத்தட்ட 34 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலை தற்போது வரைக்கும் இழந்திருக்கு.
மறுபடியும் இதை மீட்டெடுக்குமா வரக்கூடிய காலங்களில், அல்லது இன்னும் இழக்கிறதா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.